ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய தினம் கொன்றை வேந்தனின் 48வது பாடலை காணவிருக்கிறோம். நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும் என்கிறார் ஔவையார். நல்லிணக்கம் இல்லாவிட்டால் அது பல்வேறு துன்பங்களை நமக்கு கொடுத்து நம்மை பாடாய்படுத்தும் என்று எச்சரிக்கிறார் ஔவையார். நல் இணக்கம் என்றால் என்ன அர்த்தம்? இணக்கம் என்றால் இணைந்து வாழுதல், ஒருவரை புரிந்து கொண்டு வாழுதல். நல் என்றால் அதற்கு முன்னொட்டும் கொடுக்கிறார். நன்மையாக புரிந்து கொள்ளுதல், தவறாக புரிந்து கொள்ளுதல் அல்ல, நன்மையாக புரிந்து கொள்ளுதல். இணக்கம் என்பது தவறான விஷயங்களுக்கு கூட இணக்கம் வரும், இணங்கிச் செல்வார்கள். ஒரு தீய பழக்கங்களுக்காக இணங்கிச் செல்வார்கள். அவ்வாறு இல்லாமல் நல்ல விதமாக இணங்குதல் என்று சொல்கிறார். நல் இணக்கம் என்று சொல்லும் பொழுது அதை குறிப்பாக பார்க்க வேண்டும். ஏதோ ஒப்புக்காக, ஒரு நடிப்புக்காக நல் இணக்கம் பேணுவது சரியல்ல. அரசியல்வாதிகள் செய்கிறார்களே, வாக்கு வங்கி அரசியலுக்காக, ஓட்டு வாங்குவதற்காக திடீரென்று குல்லா போட்டு கஞ்சி குடித்து அவர்கள் செய்கிறார்களே, அதை போன்று செய்வதல்ல நல்லிணக்கம். உண்மையிலேயே உள்ளத்திலிருந்து வர வேண்டும். பிறரிடம் நாம் அன்பு பாராட்ட வேண்டும். அவர்களுடைய கஷ்டங்கள் என்ன, அவர்களுடைய துன்பங்கள் என்ன, அவர்களுடைய உண்மையிலே அவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள், நாம் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறோம், இருவரும் நம்மளுடைய குறைபாடுகளை நீக்கிவிட்டு எவ்வாறு இணங்கி ஒற்றுமையாக வாழ்வது என்று சிந்திக்க வேண்டும். அவ்வாறு உண்மையாகவே அன்பு பாராட்டி, உண்மையாகவே ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொண்டு உருவாகுவதற்கு பெயர்தான் நல் இணக்கம். அல்லது என்று சொல்லும்போது இல்லையேல், அவ்வாறு இல்லாவிட்டால் அல்லல் படுத்தும். போலியான நடிப்புக்காக, ஒரு ஒப்புக்காக அல்லாமல், ஒப்புக்காக இல்லாமல் உண்மையிலேயே நல்லிணக்கம் பேணும் பொழுது நாம் நன்மையை அடைவோம். அவ்வாறு இல்லாததன் காரணமாகத்தான் நாம் பல்வேறு அல்லல்களுக்கு இந்த காலத்திலே, இன்றைய தினத்திலே ஆளாக நேரிடுகிறது. இந்த நல் இணக்கம் என்பது தனி நபர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திலும் நல் இணக்கம் வேண்டும், ஒரு தெருவுக்குள் நல் இணக்கம் வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் வேலை பார்க்கும் அலுவலகம் செல்லும் இடங்களிலும் நல் இணக்கம் வேண்டும். ஒரு நாட்டுக்கு நாடு நல் இணக்கம் வேண்டும். இந்த உலகத்துக்குள்ளேயே ஒரு நல் இணக்கம் வேண்டும். அவ்வாறு இந்த நல் இணக்கத்திலே ஒரு சிறிய பிசிறு ஏற்பட்டாலும் கூட அது துன்பமாக அமைந்துவிடும். ஆகையால் நல் இணக்கம் என்பது எல்லோருக்கும் தேவை. அது சிறியது முதல் பெரியது வரை அனைத்திலுமே இந்த பேரண்டத்துக்கே நல் இணக்கம் தேவை என்பதை மிக அழகாக ஓர் அடியிலேயே ஔவையார் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். நாளைய தினம் வேறொரு கொன்றை வேந்தனுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.